நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். செல்போன் வருவதற்கு முன்னாடி நமக்கு இலவசமாக கிடைச்ச சந்தோஷங்கள், தாத்தா பாட்டிக்கிட்ட கதை கேட்குறது, கண்ணாமூச்சி விளையாட்டு, பச்சை குதிரை தாண்டுறது, கில்லி விளையாடுதல், கபடி, பல்லாங்குழி, இப்படி பல விளையாட்டுகளை பார்த்திங்கன்னா லீவு நாட்களில் குழந்தைகள் தெருக்களில் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விளையாட்டு எல்லாமே இப்போ இந்த செல்ஃபோன் வந்ததுனால காசு கொடுத்து வாங்கின செல்ஃபோன் இலவசமாக கிடைச்ச சந்தோஷங்களை எல்லாத்தையும் பறிச்சிருச்சு. அதே மாதிரி ஒரு நபர் செல்வம் சேர்ப்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு, வேணுன்ற அளவு செல்வம் சேர்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதை பயன்படுத்தி வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா கிடையாது. செல்வம் சேர்ப்பதில் வெற்றி பெற்ற ஒரு நபர் அதை பயன்படுத்தி சந்தோஷம் அடைவதில் தோல்வி அடைகிறார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல். மைவி த்ரெட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டோர் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2023 ஓப்பன் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த ஸ்டோரினுடைய 2வது ஆண்டு தொடக்க விழா. இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது எம்டி அவர்கள் வழக்கு சார்ந்து சரணடைஞ்சு உள்ளார இருக்கிறதுனால நிறுவனத்தினுடைய 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கும் அவரால் எந்த ஒரு வார்த்தையும் நமக்கு சொல்ல முடியல. அதே மாதிரி நிறுவனத்தினுடைய ஸ்டோர் ஓப்பனிங் 2ஆம் ஆண்டு இன்றைக்கி, அதுக்கும் நமக்கு எந்த விதமான ஒரு வாழ்த்துக்களும் கிடைக்கப்பெறவில்லை. ஏன்னா ஸ்டோர் தான் நிறுவனத்தினுடைய முக்கிய ஆதாரமாக இருக்குது. இருந்தாலும் நமது ஸ்டோர் உறுப்பினர்கள் ஸ்டோரில் வியாபாரம் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் நிறுவனத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு இன்றளவும் ஸ்டோர் ஓப்பனில் தான் வச்சுருக்கிறாங்க. எல்லா ஸ்டோர் உறுப்பினர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஸோ எம்டி அவர்கள் வெளியில் வரும் வரை தான் இந்த ஸ்டோரில் பொருள் சேல்ஸ் ஆகாமல் இருக்கிறது, நம்மளுக்கு பேமெண்ட் வராமல் இருக்கிறது, எல்லா விஷயமே இருக்குது. எம்டி அவர்கள் வெளியில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேமெண்ட் வரதில் இஷ்யூ ஆகட்டும், ஸ்டோரில் பொருள் வியாபாரம் ஆகாமல் இருக்கிறதாகட்டும், இது எல்லாமே கண்டிப்பாக சரி செய்யப்படும். நமக்கு ஏற்பட்ட இந்த மைவி த்ரெட்ஸில் கால தோய்வு கூடி விரைவில் சரி செய்யப்படும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். நம்பிக்கையுடன் இருங்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மற்றவர்கள் சொல்லும் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் நீங்கள் செவி சாய்க்காதீங்க. நம்ம தான் யார் ஒரு நபரனுடைய தூண்டுதல் இல்லாமல் மைவி த்ரெட்ஸை நம்பி ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக மைவி த்ரெட்ஸ் காப்பாற்றும். மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.